ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்கூலில் எனக்கு படித்து தந்ததை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். வரலாறு பாடத்தில் விஜயனின் வருகையை பற்றினதை தான் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். விஜயன் என்ற பெயரால் அறிமுகமான இளவரசனும் அவனது குழுவினரான 700 பேரும் கிறிஸ்துக்கு முன் 544ஆம் ஆண்டளவில் இந்தியாவிலிருந்து வந்து இலங்கையில் குடியேற்றினர். இலங்கையில் குடியேற்றதுக்கு பிறகு அப்போ இது எங்களோட நாட்டில் இந்த வரலாற்றை கற்பதற்கு துணைப்பொறி மகாவம்சம் என்ற நூலில் இது தெளிவாக கூறப்பட்டிருக்கு. சரியா? அவங்க வந்திறங்கின இடம் தான் தம்பபண்ணி. அந்த தம்பபண்ணின்ற இடம் எங்கேக்கு? இது இலங்கையில மேற்கு கரையோரத்தில் அமைந்த இடமாகும். தம்பபண்ணின்ற இடம் எங்களோட எங்களோட இலங்கையில மேற்கு கரையோரத்தில் அமைந்துள்ளதா. சரியா? இலங்கைக்கு விஜயன் வந்த பொழுது எங்களோட இலங்கையில இயக்கர், நாகர் மற்றும் தேவர் போன்ற மக்கள் குலத்தவர்கள் இங்கு வாழ்ந்தாங்களா. எந்தெந்த குலத்தவர்கள் இங்க வாழ்ந்தாங்களா? இயக்கர், நாகர், தேவன்ற மக்கள் குலத்தவர்கள் இங்க வாழ்ந்தாங்களா. சரியா? இப்ப இயக்கர் குலத்தை சேர்ந்த குவேனின்ற பொம்பளை ஒன்று இருந்தாங்களா. சரியா? குவேனின்ற பெண் ஒன்று இருந்தாங்களா. இயக்கர் குலத்தை சேர்ந்தவள். அவள் எந்த குலத்தை சேர்ந்தவள்? குவேனி இயக்கர் குலத்தை சேர்ந்தவள். சரியா? அப்ப அந்த குவேனின்ற பெண் அந்த விஜயன்ற குழுவினரை ஒழிச்சு வச்சு கொண்டாங்கள. அவங்க விஜயன்ற குழுவினரை மான சக்தியால ஒழிச்சு வச்சு கொண்டாங்கள, ஒழித்துட்டாங்கள. அப்ப என்னத்தை செஞ்ச? அப்ப இந்த நாள் விஷயாவுக்கு பிறகு அந்த குழுவினரை தேடி வந்த யாரு? விஜயன். குழுவினரை தேடி வந்த விஜயன் வார வழியில அந்த குவேன் என்ற பெண்ணை கண்டு சந்தித்தாங்களா. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அவள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாளே? அவள் நூல் நூத்து கொண்டிருந்ததா ஸ்கோரிக்கு. சரியா? சொல்லப்பட்டிக்கு. அப்ப குவேனி இயக்கர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்றத விஜயன் அறிந்து கொண்டார். விஜயன் தனது வாளை உயர்த்தி அவளை பயமுறுத்தி. சரியா? அப்ப